ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல ஒரு சைஃபை மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸாக வெளியான அவுட்டர் ரேஞ்ச் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஜாஷ் பிராலின், லில்லி டெய்லர், நோவா ரீட் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 1ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 45 to 60 மினிட்ஸ் இருக்கும். 6 hours 40 மினிட்ஸ்ல இந்த மொத்த சீரிஸ் நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பாத்துடலாம். ராயல் ஆபர்ட் ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு ரேன்ச் வச்சிருக்காங்க. இவங்களுக்கும் பக்கத்து லேண்ட் ஓனருக்கும் லேண்ட் இஷ்யூஸ் இருக்கும். அதே மாதிரி இவங்களோட ஃபேமிலிலயும் சில இஷ்யூஸ்லாம் இருக்கும். அவங்களோட மருமகள் பாத்தீங்கன்னா காணாம போன ஒரு சூழல் இருக்கு. ஒரு கட்டத்துல இவங்க வளர்க்குற 2 மாடுகள் காணாம போக இவங்க ஃபென்சஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணும்போது ராயல் ஆபர்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரேன்ச்ல ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிறத வந்து கவனிக்கிறாங்க. அதுல மிஸ்டீரியஸான சில பார்ட்டிகல்ஸ் மிதந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. சோ அதுல எது த்ரோ பண்ணாலும் பாத்தீங்கன்னா அது வந்து உள்ள போய் விழுந்துருது. என்ன ஆச்சு அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது. அதனால அதுல கை வச்சு இவர் பாக்குறாரு. அப்ப இவருக்கு நடக்க போற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு விஷன் மாதிரி வந்து போகுது. அந்த ஒயிட் ஸ்பேஸ் என்ன அதை டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறமா ஆபர்ட் ஃபேமிலியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங்கோட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ் உடைய கான்செப்ட் புதுசாவும் ரிஃப்ரெஷிங்காவும் இருந்தது பாக்கிறதுக்கு. மிஸ்ட்ரி எலிமெண்டா சீரிஸ் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ்ல இருக்கிற நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்சா பண்ணிருக்காங்க. இந்த லேண்ட்ஸ்கேப்பை அவங்க கவர் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ஒரு ஈரி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன் படம் பாத்தீங்கன்னா அந்த டோன்ல தான் இந்த சினிமாட்டோகிராஃபியுமே இருக்கும். இந்த சீரிஸ் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக ஜாஷ் பிராலின் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல ஒரு சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஒரு டைனமிக்கான எமோஷன்ஸ் வந்து வெளிப்படுத்திருப்பாரு. அது இந்த சீரிஸ்க்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஈரி என்விரான்மெண்ட் எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லோ ஸ்டோன்ஸ், எக்ஸ் ஃபைல்ஸ், டைனாசிட்டி மாதிரியான சீரிஸோட ஃபியூஷனா இந்த சீரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு சீரிஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் அவுட்டர் ரேஞ்ச். விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே டீசெண்டா பண்ணிருந்தாங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நிறைய சீக்வன்சஸ்ல அனிமல்ஸ்க்கான அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பட்டமா வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எபிசோட் முடியும் போதும் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டர் வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு ஸ்லோ பர்ன் சைஃபை த்ரில்லர் சீரிஸாக தான் வந்திருக்கு. அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய லேக்னஸ் இருக்குதான் செய்யும். இருந்தாலுமே பொறுமையா உட்காந்து இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சீரிஸ் பார்த்து ஒரு திருப்தியா உங்களுக்கு இந்த சீரிஸ் தரும். இந்த சீரிஸ் பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகர்ந்துட்டே இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல சைஃபை மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடர்கான இருக்கு. இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பாக்காதீங்க. அவுட்டர் ரேஞ்ச் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.